கன்னியாகுமரி பொண்ணு சோபிகா. நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. முட்டம் பீச் தான். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள முட்டம் பீச்ல தான் இருக்கேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சரி, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கேன்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். யானை இருக்கு, மீன் இருக்கு அப்படின்லாம் பயந்துறாதீங்க. பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருக்காங்க, அதை தான் சொன்னேன். ஸோ அழகா இருக்குல்ல. எதுக்கு அப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்கன்னா, குழந்தைங்க பார்த்தோன்னா அப்படி ஒரு கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுங்க பார்த்தோன்னா விளையாடுற மாதிரி, ஸோ ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. இப்போ நான் ஒரு குட்டிஸ் வந்துச்சுன்னா நான் யானைக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படி சொல்லும். அப்புறம் கடல் கன்னி, வீடு, குட்டி ஆமை எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ அதுல நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம்னா வேற லெவல்ல இருக்கும். ஆயிரம் தான் பகல்ல வந்தாலும் அந்த ஈவினிங் வர ஒரு வைப்பு வர மாட்டேங்குது. பட் உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டணும்ல, அதுக்காக தான் ஈவினிங்கும் காட்டிடலாம். ஸோ நான் சொன்னேன்ல, குட்டி ஆமை குட்டி வரைஞ்சி வச்சிருக்கேன், அது இங்கதான் இருக்கு. உங்க கண்ணுக்கு அந்த ஆமை தெரியுதா? டாஃபி கிட்ட போய் நிக்க போறேன். அப்பதான் நானும் கொஞ்சம் அழகா தெரிவேன். நானும் ப்ளூ, அதுவும் ப்ளூ. எப்படி இருக்கு? இப்படிதான் போகும் நீங்க. ஓகே பாய். ஏன்னா நிறைய ஏரியா இருக்கு, நம்ம அதை மட்டும் காட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. ஃபர்ஸ்ட் இந்த சைடு போயிட்டு வந்துடலாம், அப்புறம் அந்த சைடு காட்டிக்கலாம். இங்க கடை க்ளோசிங்ல இருக்கு. நம்ம ஈவினிங் டைம் வந்தோம்னா கப்பக்கிழங்கு, புளிமுளவு அந்த மாதிரி அதுக்கு வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்புறம் பச்சி, டீ அப்படி நிறைய ஐட்டங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. புல்வெளிகள் இத சுத்தி இப்படி பாருங்க, வியூ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க, அவ்வளவு அழகா இருக்கு. நான் இப்ப கடல்ல கால் நனைக்க போறேன். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து கடல்ல கால் நனைக்க வாரீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் அவங்க கூட கால் நனைக்க. கடல் மாதா, கடலம்மான்னு சொல்லலாம். கடல் மாதா சொன்னோன்னு பாருங்க, காலே நினைச்சிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க அவங்க தான் கடலம்மா, கடல் மாதான்னு. இங்க என்னன்னா, வெயில் நேரங்கள் எல்லாம் அழகா ஜோரா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபுட்டு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நல்ல வசதியா நமக்கு இந்த பிளேஸ் வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. என்னன்னா, நிழலுக்கு உட்கார்றது இல்ல வெயிலுக்கு உட்கார்றது அந்த மாதிரி மட்டும் இல்லைங்க, ரெஸ்ட் ரூம் தான் முக்கியம். ஸோ ரெஸ்ட் ரூம் வரைக்கும் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ சூப்பர். நெக்ஸ்ட், இது எல்லாத்தையும் விடையும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா?
குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஊஞ்சல் தாங்க. நானே இந்த இடத்துல குழந்தைய மாறிட்டேன்னா பாருங்களேன். நல்லா இருக்கு. அப்புறம் எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிருங்க, குழந்தைங்க ஆடுறத எரும மாடு ஆடி உடைச்சது. சொல்ல மாட்டீங்கல்ல, பாவம் தானே, நானும் சின்ன பிள்ளை தான். சரியா, என்ன கொஞ்சம் வளர்ந்த சின்ன பிள்ளை. ஓகே, நெக்ஸ்ட் விளையாடலாம். யாராவது வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன இங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஆள் இல்ல, தனியா விளையாடுறேன். யாராவது வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இறங்க மாட்டேங்குது. இப்ப இறங்குது. ஜாலியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேற விளையாட்டு பார்க்கலாம். இறங்க போறேன், அப்புறம் அடிபட்டுறாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லா குட்டீஸுக்கும் ஃபேவரட்டான ஒன்று என்னன்னா எல்லாம் ஜம்ப் பண்றது. பட் இது அதை விளையாண்ட மாதிரி இதுல போய் நான் விளையாண்டேன்னா அப்புறம் கிழிஞ்சிடும், அவ்வளோதான். முட்டத்தில் உள்ளவங்க வாங்கி கேட்பாங்க, என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ இது குழந்தைங்க வந்தா மட்டும் விளையாடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை நல்லா இருக்குல்ல பட்டர்ஃப்ளை. சிங்க பாருங்க, என் கையில கூட பட்டர்ஃப்ளை இருக்கு. ஸோ பட்டர்ஃப்ளைல நின்று இப்படி ஒரு செல்ஃபி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், ரீல்ஸ் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே குட்டீஸுங்களோட விளையாடுறது. அங்கே ஆல்ரெடி குட்டீஸ்க்கு விளையாண்டு இருக்காங்க. ஸோ க்யூட்டாக இருக்காங்க, நம்ம பார்த்துடலாமா அந்த குட்டீஸுங்களை? ஹாய், ஹாய் சொல்ல மாட்டியா? சிச்சோ வெக்கமா? ஹாய் டேய் சொல்டா. ஏய் பாய். ஹாய் சொல்லலன்னு இப்போ அப்படியே மேலே வருவேன் பார்த்துக்கோ. சரி சரி. ஸோ குழந்தைங்க விளையாடுற மாதிரி எவ்வளோ அழகா வந்து நம்ம வந்து கட்டி வச்சிருக்கான்னு பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் டைம் வந்து நம்ம செல்லு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே கூட்டிகிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா குழந்தைங்க வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த மாதிரி எல்லாம் கேம்ஸ் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்க. மேலே 2 குட்டீஸ் ஆல்ரெடி விளையாண்டு இருக்காங்க. டயர்ட் ஆயாச்சு, பயமா இருக்கு. வேணாமா அட வாங்க, ஹெல்ப் பண்ணவா? சரி வாங்க, குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடலாம். ஐயோ பயமா வர்றதுக்கு. குழந்தைங்க, நான் எறும்பு மாடு, அப்புறம் இதுக்காக ஏறுறேன். வரவா? ரெடியா? குட்டி பாப்பா உள்ள போறீங்களா? பயலாமா? வெரி குட். வா உமா, யார் வரா? வா வா, நான் உள்ள போறேன். இந்த ஒரு நேரம் வரேன், அப்புறம் அடுத்து வரேன். வா வா வா, இருக்கே வா. போக மாட்டேவா? பாத்தியா, போக மாட்டேவா? நான் உனக்கு அதானே பிடிச்சு நிக்கிறேன். இப்படி வா, கால எங்க போடும். நீ வா, என் மேல வா. மேல தலை எப்படி, தலை எப்படி? நில்லு 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 நில்லு. வாரா வாரியா? வா, மெதுவா கையை பிடிச்சுக்கோ. ரெடியா? நிக்க. ரெடியா? ரெடியா? ஓடிங்க ஓடிங்க ஓடிங்க.
ஹாய் சொல்லுங்க. ஹாய். வெக்கப்படுறா? விளாண்டு மூச்சு வாங்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் குட்டிஸுங்க கூட விளையாடும் போது ஸோ வேறு லெவலில் ஒரு மன திருப்தி இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே இது மட்டும் இல்லைங்க, கப்புள்ஸாக வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு, அப்புறம் வந்து எப்படி சொல்ல ப்ரீ வெட் ஷூட்டு, அப்புறம் ஹாப்பி பர்த்டேக்கு கேக் வெட்டுறது, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்து இதில் வந்து நல்லா ஃபன்னாக வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த இடம் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட கன்னியாகுமரி வந்து மட்டும் இந்த பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத என்னோட கோரிக்கையாக சொல்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்க ஓடுறதானே பாக்குறீங்க? முட்டம் பீச். வரட்டா.